அவ சிறந்தவதான், ராணி சோயாம்பிகா. அவளுடைய பதவியை அவகிட்ட இருந்து பறிக்காம அவளுக்கு கருணை காட்ட நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளோட சாவு கொடூரமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த இடத்தை எரிச்சு நாசமாக்கணும். தாக்குங்க! மாஸ்கோல இன்னைக்கு அற்புதமான எக்ஸ்பெரிமெண்டல் நடக்கிறது நல்ல விஷயம்தான். இது நிறைய கிரியேட்டர்ஸுக்கு உதவியா இருக்கும். இது இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆர்மி உங்களுடைய குழந்தைகளை வீரமான ஆண்மகனாக மாற்றுகிறது. ஒரு வருஷம் சரியான ட்ரைனிங் ஃபிட்னஸ் கொடுத்துட்டா போதும். ஃப்ரீ ஃபுட், யூனிஃபார்ம், அதுவும் அந்த ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்றது மிகப்பெரிய கம்பெனி. அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து நல்ல டீமா உருவாக்குவோம். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, புது நண்பர்கள், ரேடியோ கேர்ள்ஸ், நர்சஸ், அப்புறம் புது கோட் பிரேக்கர். அந்த பெருமையோடயே நீங்க தினமும் நல்லா தூங்கலாம். எந்த பயமும் இல்லாம இருக்கணும்னா உங்க குழந்தைங்களை இங்க அனுப்புங்க. நாங்க உங்களை சிறந்தவங்களா மாத்துவோம். மேல குளோபல் சேட்டலைட் ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சிருக்கோம். உலகத்துல நடக்கிற எல்லாமே எங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல தான் இருக்கும். பார்கோட் மூலமா நாங்க எல்லாத்தையும் ட்ராக்கிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். எல்லாமே எங்க கண்ட்ரோல் தான். இத நீங்க பண்ணீங்கன்னா உங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பேட்ஜ் ஆஃப் ஆனரும் இருக்கு. உங்க மகன் இந்த நாட்டுக்காக நல்லது செஞ்சா அந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தானே. கவலைப்படாதீங்க, ரொம்ப சத்தமெல்லாம் வராது. ஏய் சீக்கிரம் வா. ஏய் டைம் ஆச்சுடா. ரிலாக்ஸ், வந்துட்டேன். இங்க பாருங்க, நீங்க ஜாயின் பண்ண இதுல ஃபார்ம் ஃபில் பண்ணனும். பண்ணிட்டா போச்சு. எந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லை, என் ஃபேன்ஸ்க்கு சைன் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேன்ஸ்னா எனக்கு ரொம்ப உயிர். என்னோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அதுல யார் வேணாலும் பார்க்கலாம். ஓ, ஃபோட்டோ எடுக்கணுமா? சீக்கிரமா ஒரு நல்ல ஆல்பம் பண்ணலாம்னு இருக்கோம். சூப்பரா ஒரு பாப் சாங். நீங்க என் கூட வாங்க. தாராளமா வரேன். ஏய் வேணாம், எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதான். கமாண்டர் எங்க இருக்காரு? எனக்கு ஷோ இருக்கு, சொல்லிட்டு போ. தோத்தா இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது, பின்னாடி போ. And 1 2 கிரில் நிக்கோலாய். தேங்க் யூ மை பியூட்டி. உன் பேர் என்ன? என்னோட பேரு ஓல்கா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ராக்ஸி பாக்ஸின்னு கூப்பிடுவாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வளர்ந்து வரும் ஒரு அற்புதமான கலைஞனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம். சீக்கிரம் பார்க்கலாம். கிரில் நிக்கோலாய். இந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதை எடுங்க. இவர்தான் எங்களோட முதல் படைப்பு. ரொம்ப ஹேண்ட்ஸமான, தைரியமான ஒரு வீரர், கிரில் நிக்கோலஸ். எல்லாரும் உங்களோட உற்சாகத்தை கொடுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா இதுல சொல்லுங்க தம்பி. எல்விஸ் பிரெஸ்லியோட ஒரு சூப்பர் சாங் பாட போறேன். உங்களுக்காக இது ஸ்பெஷலா. கண்டிப்பா இதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்கன்னு நம்புறேன். ஆர்மிக்கும் இது பிடிக்கும். பாட போறேன். 1 2 1 2 3 4. பிரில்லியன்ட். ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்திருக்காரு போல இருக்கு. அத நீங்க ஆர்மில போய் பாருங்க. என்ன சரியா? எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு பாட்டு தான். அவர் பாடுற பல பாடல்கள்ல இது ஒண்ணுதான். இத வந்துட்டாருல, இவர்தான் எங்க முதல் ரெக்கார்ட் சாதனையாளனா மாறப்போறாரு. கலக்கிட்ட தம்பி. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் மியூசிஷியன். நான் ஒரு மியூசிஷியன். நம்ம கண்ட்ரிக்காக இவர் உழைக்க போறாரு. சரி, நம்ம கம்ப்யூட்டர் இவரை பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இவர் ஹாலிவுட்டுக்கு போக போறாரா, இல்லனா எவ்வளவு பெரிய ஆளா என்ன செய்ய போறாருங்கறத சொல்லிடும். கம்ப்யூட்டர் நீங்க பாருங்க, நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன். நீங்க ஜோக் தான பண்றீங்க? செம ஜோக். நம்ம நியூக்ளியர் சப்மரீன்ல தான் வேலை பார்க்க போறாரு, நார்த்தன் ஃப்ளீட்ல. உண்மையாவே இது உனக்கு லக்கியான நாள் தம்பி. அந்த சப்மரீன் ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். உனக்கு மில்க் பிடிக்கும்ல? அங்க எல்லாமே பதப்படுத்தப்பட்ட பால் தான் கிடைக்கும். என்னோட கிட்டார் எங்க? எதுக்கும் பயப்படாத, நாம என்னைக்கும் தோத்ததே கிடையாது. எனக்கும் ஆர்மில சேரணும்னு ஆசைதான், ஆனா அதுக்கு நான் ஃபிட் கிடையாது. அதையும் பார்க்கலாமே. என்ன விளையாடுறியா? இதுல எல்லாமே கரெக்டா இருக்கு. என்ன போய் சொல்லி பாக்குறியா? அப்புறம் இங்க பாரு, இங்க ஒரு அமுக்கு, இங்க ஒரு டுபுக்கு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. வாழ்த்துக்கள் தம்பி, நீ ரெடியா தான் இருக்க. டேட்டாபேஸ்ல எல்லாமே பதிவாயிடுச்சு தம்பி. இப்ப இருக்கிற டெக்னாலஜில யாரும் எந்த பொய்யும் சொல்ல முடியாது, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, கூட்டிட்டு போங்க.
எவ்வளோ நாள் இருக்கணும்? ஒரு வருஷம் அந்த சப்மரீன்ல இருக்கணும். இல்லை, என்னால் அது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்ல வர சொல்லு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? ஆஹா, இங்க பாரு, ஒரு வருஷம் இந்த நாட்டுக்காக வேலை பார்க்கறதுனால $50,000 கிடைக்கும். இது உண்மையாவே ரொம்ப பெரிய தொகை தம்பி. இல்லை, நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றேன்னா, நான் தமிழ்ல தானே சொல்றேன். எதை பத்தியும் யோசிக்காம போய் வேலையை பாரு. அடேங்கப்பா, எவ்வளோ பெருசா இருக்கு. டாக்டர், ஸ்பேஸ்க்கு போறதுக்கு நான் தயாரா இருக்கேனான்னு பாருங்க. உண்மையாவே நான் குவாலிஃபை ஆயிடுவேனா பார்த்துட்டு சொல்லுங்க. கிறிஸ்டாலியோ, மறுபடியும் நீயா? யா, இட்ஸ் மீ. உனக்கு மொத்தம் 7 நாள் தான் இருக்கு. அமௌண்ட் எல்லாம் குறைக்க முடியாது. ஒழுங்கா போய் வேலையை பாரு. நீ ஒரு சோல்ஜராகவே சாகலாம், ஒருவேளை ஜெயிச்சு கூட திரும்பி வரலாம். ஆனா நேட்டோ மேல கண்ணு இருக்கட்டும். நம்ம மோட்டோவும் ரொம்ப முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் கமாண்டரா? சொல்லுங்க சார், நீங்க தானே அது? உங்களை தான் நான் பார்க்க வந்தேன். யாரு நீங்க? என்னோட ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க தான். என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார், கமாண்டர் சார், ப்ளீஸ். உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது? நீ அந்த வயசை கடந்துட்ட தம்பி. டாக்டர், நான் காப்பாத்தணும். என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த உலகம் எனக்கு தான். இந்த உலகம் உனக்கெல்லாம் இல்ல. போய் Dress போடுறா. உன்னை திரும்ப பார்க்க நான் விரும்பல. இங்க பார், நீ தான் என்னோட ஒரே ஒரு நம்பிக்கை. நான் சொல்றத கேளு. நீ தான் எனக்கு உதவி செய்யணும். உங்கள் பின்னாடி இருக்கேன். உங்க பேண்ட்டை கழட்டிட்டு நில்லுங்க. கமான். அவ்வளவுதான், போங்க. நான் உன் கூட டேட்டிங் வரல. நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயமா. என்ன ஒருத்தரை முக்கியமான பார்த்துட்டு- விஷயமா இருந்தாலும் சரி, சொன்னதை செய்யுங்க. ஆ? ஓ, என்ன எதுக்கு தேவையில்லாம தண்டிக்கிறாங்க கடவுளே. ஏமா, நீ நல்லா வேலை பார்க்கறியா? உனக்கு ஏதாவது குறை இருக்கா? இதெல்லாம் நியாயப்படி நல்லது இல்லையேம்மா. இங்க பாருங்க கிராண்ட்பா, நான் ஒரு சைக்காட்டிஸ்ட். நீங்க தப்பான ஆள்கிட்ட வந்துட்டீங்க, கிளம்புங்க. இங்க பாருமா பொண்ணு, நான் ஒரு சீக்ரெட்டான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீயாவது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. கிறிஸ்டலோ, கிறிஸ்டலோ, இங்க தான் இருக்கேன். நீ ஸ்பேஸ்க்கு போகணும்ல? ஆமா, போகணும். அப்ப எனக்கு உதவி பண்ணு. நீயும் கிறிஸ்டலாவும் இந்த ஆளை வெளியில கூட்டிட்டு போங்க. இந்த இடத்தை விட்டு நீயே பொரியா இல்ல உன்னை அடிச்சு துரத்துட்டுமா? டேய், 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 நான் உன் நல்லதுக்காக தாண்டா வந்திருக்கேன். விட்றா அரமட்டையா. இங்க பாருங்க, நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது. என்கிட்ட ஒரு மேப் இருக்கு. இந்த மேப்ல தங்கம் எங்க இருக்குன்னு தெரியுமா? குயின் சொயாம்பிகா கசான் நாட்டை சேர்ந்தவங்க. இது ஏன்சியன்ட் டாக்குமெண்ட். இதுல இருக்கிற சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதெல்லாம் உண்மைதான். இது ஹைபிரிட். இதுல இருக்கிறதெல்லாம் போலியான விஷயம் இல்ல, எல்லாம் உண்மைதான். கொஞ்சம் இருங்க, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுது. இது ஏலியன் லாங்குவேஜ்ல இருக்கு, எனக்கு தெரியுது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது உண்மைதான்ப்பா. இது ரெப்டில் கூட கிடையாது. இது உண்மையா எழுதி வச்சிருக்காங்கப்பா. உங்களுக்கு இது எங்க கிடைச்சது? உண்மையை சொல்லுங்க. இது கசான்ல தான் கிடைச்சது. கசான் எங்க இருக்கு? இத பாரு மகனே, நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. இதை நீ கண்டிப்பா பண்ணி முடிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேள்வி கேட்கறத விட்டுட்டு செயல்ல காட்டு. டாலர்ல கிடைக்கும். நான் இதை பார்க்கலாமா? பாரு. இவான், உன்னை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா எங்களை ஓட விடுவியா என்ன? இந்த மாதிரி ஓடி அலையறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் கிடையாது. மரியாதையா வந்துரு. இவங்க தான் அது நமக்கு பிரச்சனை கொடுக்க வந்திருக்காங்க. போ. இதுக்கு தான் எந்த பேப்பரும் காட்டாம உள்ள விடக்கூடாது. இல்ல, என்கிட்ட எதுவும் இல்ல. என்கிட்ட எந்த பேப்பரும் கிடையாது. சரி சரி, வா போலாம். எல்லாரும் அப்படியே இருங்க. யார் நீங்களா? இவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் கூட்டிட்டு போறோம். நீங்க யாரு? நாங்க மெடிக்கல்ல சேர்ந்தவங்க. சரி, பேக் டோர் வழியா சீக்கிரமா சரி, கூட்டு கூட்டிட்டு போங்க. போறோம். டேய், பாதையில நிக்காதீங்கடா. எங்களோட ஒரே நம்பிக்கை நீங்க தான் கமாண்டர். லியூபா, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. இங்க என்ன பிரச்சனை? இங்க ஏன் பரபரப்பா இருக்கீங்க? டேய் வளர்ந்தவனே, நீயா கரெக்டா வந்துடுறியாடா ஒவ்வொரு தடவையும்? இந்த நாட்டுக்கு உதவி பண்ண நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா என்னை யாரும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. ஆனா நான் இதை கரெக்டா செய்ய நினைக்கிறேன். ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, அப்படியே ஃபார்வர்ட் வா. எஸ் சார். காம்ரேட் கேப்டன். சாரி. இது ஒண்ணு வண்டலூர் ஜூ கிடையாதுல்ல? காம்ரேட்ஸ், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. கதவு கூட தட்டாம நீங்க எதுக்கு இந்த இடத்துக்குள்ள வந்தீங்க? தேவையில்லாம நீங்க என்ன திட்டிட்டு வேற இருக்கீங்க. போதும், இது சரிப்பட்டு வராது. லூபா லூபா லூபா, எனக்கு இது பிடிக்கல. இனிமே என் காலை நான் இங்க வைக்க மாட்டேன். திருப்பி வச்சா வெட்டிடுங்க. எதையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நான் என் டாக கூட்டிட்டு கிளம்புறேன்.
ரொம்ப நல்லது. அத கொஞ்சம் விளக்குங்க. ஏண்டா உனக்கு மறையறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? நீ எங்க போனாலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்கு. தேவையில்லாம எங்க கிட்ட உன் விளையாட்டெல்லாம் காமிக்காத. இத மறந்துட்டியா? எனக்கு கசானுக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? சரி வாங்க. போகலாம் போகலாம். வாங்க இமான், சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. கம் ஆன் ஸ்பீட். இது கசானுக்கு தானே போகுது? ஆமா, நீங்க உள்ள போகலாம். நீங்களும் இதுல தான் வரீங்களா? ஆமா, இதுல தான் வரேன். சீக்கிரமா நான் இந்த உலகத்தை விட்டு வானுலகத்துக்கு போக போறேன். அங்க சூப்பரா இருக்கும். மாஸ்கோல இருந்து தானே வர்றீங்க? நானா? இண்டிகேட்டர் ஆன் பண்ணாம எங்கடா திரும்புற மென்டல்? ரோட்ல எல்லாம் போறவனுக்கு மரியாதையே கொடுக்க கூடாதுங்க. ஆமா, நீங்க ஸ்டூடெண்டா? அப்படியே வச்சுக்கோங்க. எங்க ஊர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் சும்மா தீயா இருப்பானுங்க. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் பொண்ணுங்களை பார்த்து வலிய மாட்டானுங்க. பொண்ணுங்க தான் அவனுங்களை பார்த்து வலியும். அது சொயாம்பிகா டவர் இருக்க. ஏண்டா மரமண்டையா, வண்டி ஓட்டும் போது ஏண்டா போன் பேசி தொலைறீங்க? எத்தனை பேர் செத்தாலும் அறிவு வர மாட்டாங்குது. ஏதாவது ஷார்ட் கட் இருந்தா அதுல என்ன கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? இதுவே ஷார்ட் கட் தான் தம்பி. என்ன விளையாடுறியா? சொல்ல போனா உங்க ஷார்ட் கட் தான் ரொம்ப டைம் எடுக்குது. ஆமா, நீ கபான் லேக் தானே போகணும்னு ட்ரெஸ்ஸரை கண்டுபிடிக்க தானே நீ வந்திருக்க? லேக்க பார்க்க தான் நான் வந்திருக்கேன். லேக்கையா? ஓடாத பழைய காரை உருட்டிட்டு ஓட்டிட்டு ஏன்டா மத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? இந்தாங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு இப்ப ரொம்ப முக்கியம். ரோட்ல போறவங்க இந்த மாதிரி மட்டமான மனநிலைமையில இருக்க கூடாது. நம்ம வந்து சேர்ந்துட்டோம். உங்க ஃப்ரெண்டுங்க வந்திருக்காங்க போல. அங்க பாருங்க. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. கிடைக்காத புதையலுக்கு எப்ப பார்த்தாலும் லேக்க வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போறதே வேலையா போச்சு. அமெரிக்கான்னா ஏதாவது காரணம் இருந்தா தான் சுத்தம் பண்ணுவாங்க. போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் லைன்ல நில்லுங்க. இது கபான் லேக் தானே? ஆமா, அதேதான். ஓகே, பில் எவ்வளவோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். விஐபி பாஸ் இருக்கு, ஏமாத்த முடியாது. அதுக்கே கதவை உடைக்க. Чудо, я не знаю, зачем смотреть футбол, хожу с тобой к друзьям. Не знаю, почему ты нравишься моим родителям. Не знаю, как вообще все это происходит. По знаку зодиака мы реально не подходим, но день за днем проходит. И если это не любовь, она и не нужна мне. Просто быть со мной под проливным дождем, холодным утром. Хочу держать не телефон, твою руку. Все, что могу сказать, она поймет без слов. Ее улыбка больше, чем отключить телефон. Забытые в сетях, я спрячу тебя навсегда в своих руках. Седьмая ночь без сна, четвертый день без слов. Ее улыбка больше, чем любовь. Отключить телефон, забытые в сетях, я спрячу тебя навсегда в своих руках.
Третья ночь без сна, четвертый день без слов. Ее улыбка больше, чем любовь. Бывает иногда, просто увидишь ее с какой-то умной книгой посреди вагона метро. И вдруг не важно, что ты проехал свою станцию, что кто-то ждет и никто не просил остаться, что ты студент на грани отчислений, что в военкомате весеннее обновление. Зимой лето обязательно повернулась, если бы она еще хоть раз тебе улыбнулась. Отключен телефон, забытые в сетях, спрячу тебя навсегда.